அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை அக்ஷய திருதியை வருது. நம்ம வீட்டில் இருக்க எல்லா பெண்களுமே எப்படியாச்சும் இந்த அக்ஷய திருதிக்கு குண்டுமணி தங்கம் இல்லாட்டி வெள்ளி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம், பிளானும் பண்ணியிருப்போம். அப்படி நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சாலுமே சரி, அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு மட்டும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே கூடாது. ஏன்னா அக்ஷய திருதியை நாளில் இந்த ஒரு உயிரினத்தை மட்டும் உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்துட்டாலே போதுமாம், கண்டிப்பாக உங்களை விட ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுங்க. அந்த உயிரினத்தை நம்ம பார்த்துட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் சகல மகாலட்சுமி யோகங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உள்ள கஷ்டம் எல்லாம் விலகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட உயிரினம் என்ன, அதுக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவலுங்கிற அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். அக்ஷய திருதியை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுதுங்க. நமக்கு இந்த நாளில் நம்ம எதை பண்ணாலுமே அது நமக்கு அல்ல குறையாமல் பெருகிக்கொண்டே இருக்கும். நம்ம செய்யக்கூடிய மங்கள பொருட்களாக இருக்கட்டும், நம்ம செய்கின்ற தானங்கள், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் செய்கிறப்ப நம்ம குடும்பத்துக்கும் ஐஸ்வர்யமானது பெருகுங்கிற ஒரு ஐதீகம். அப்படி உங்கள் வீட்டில் தங்கமோ வெள்ளியோ இது மாதிரி உங்களுக்கு வாங்குகிற ஐடியா இருக்குது அப்படின்னா, அந்த நாளில் எப்போ கரெக்டாக நல்ல யோகமான ஒரு நேரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் போய் தங்கம் வாங்கினா திருப்பி சேரக்கூடிய அந்த ஒரு யோகம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கரெக்டாக ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு வருது. அது ரோகிணி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம். நமக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா. இப்படி ரோகிணியோடு சேர்ந்து வர இந்த திருதியை நாளைக்கு நம்ம எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலுமே நமக்கு பல மடங்கு பெருகும் ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த அக்ஷய திருதியை கரெக்டாக நமக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 29ஆம் தேதி ராத்திரி 8:49 மணிக்கு தொடங்குகின்ற இந்த திதியானது ஏப்ரல் 30ஆம் தேதி சாயங்காலம் 6:41 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம அந்த பூஜை பண்ணி நம்ம தங்கம் வாங்கிறது, நம்முடைய வீடுகளில் பூஜை பண்ணுறது, இதற்கான ஒரு அற்புதமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 5:41 மணியிலிருந்து காலையில் 11:55 மணி வரைக்கும் பூஜை செய்வதற்கான உகந்தமான நேரம். அதே மாதிரி தங்கம் வாங்குவதற்கு நமக்கு மதியானம் அந்த 2:12, அதாவது அதிகாலை அந்த 5:41 மணிலேருந்து அந்த 2:12 மணி வரைக்கும் உள்ள நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக இருக்குது. அதனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம தங்கம் வாங்குறதா இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் தர்மங்கள் இது எது இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணாலுமே நமக்கு அதீத பலன் தரும், நல்ல ஒரு செல்வம் பெருகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அக்ஷய திருதிக்கு அந்த தங்கம் வாங்குறீங்க, வெள்ளி வாங்குறீங்க, வேறு ஏதாவது காரியங்கள் பூஜைகள் நம்ம வீட்டில் ஏற்றுக்கின்ற சின்னதான தீப வழிபாடுகள் இதை நம்ம சொல்லுகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா, அதாவது காலை 5:41 மணிலேருந்து மதியானம் இந்த 2:12 மணி வரைக்கும் உள்ள இந்த நேரத்தில் நீங்கள் எது பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல விசேஷம் தாங்க. அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம இன்னொரு மிக முக்கியமான விஷயம், செலவே இல்லாத ஒரு சூக்ஷ்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் இந்த ஒரு உயிரினத்தை மட்டும் உங்கள் கண்ணால் நம்ம பார்த்துட்டாலே போதுமாம், நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை ஜென்மத்தை, அதாவது 7 ஜென்மத்துக்கு நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ என்ன ஒரு பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த தரித்திரம் பீடை வறுமை இது எல்லாம் அந்த நாளோட ஒழியுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த ஜீவராசி வேறு எதுவுமே இல்லைங்க, நம்முடைய வீட்டில் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கின்ற பள்ளி தான். ஏன்னா எப்பயுமே பள்ளி இருக்கிற வீட்டில் தெய்வத்துடைய அருள் இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக குலதெய்வத்துடைய அருள் அந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட பள்ளியானது நமக்கு அன்றைய நாளில் நம்முடைய வீட்டில் நீங்கள் எப்படியாச்சும் கண்ணில் பார்த்துட்டாலே போதும். இந்த பள்ளிக்கும் அக்ஷய திருதிக்கும் அப்படி என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு மட்டும் இந்த பள்ளியானது யார் கண்ணுக்குமே படாமல் ஒளிந்து இருக்கணும் அப்படின்னு வாஸ்து பகவான் கட்டளையிட்டுள்ளதாக ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வாஸ்து பகவானுடைய கட்டளைக்கு இணங்க எல்லா பள்ளியுமே அந்த ஒரு நாளை மட்டும் யார் கண்ணுக்குமே படாத ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குமா.
அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்களால நம்ம மற்ற நாளெல்லாம் எப்பயுமே பல்லியை பார்க்குறவங்க நீங்கள் வேணால் இதை செக் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் அன்றைக்கி வேணால் நோட் கூட பண்ணி பாருங்கள். அன்றைய நாளில் உங்கள் கண்ணில் வந்து பல்லி படுதா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் கிச்சனில் பார்ப்போம், பாத்ரூமில் பார்ப்போம், சுவாமி ரூமில் பார்ப்போம், எங்கிட்ட திரும்பின இடமெல்லாம் சில வீட்டில் பல்லி இருக்கும். ஆனால் அட்சய திருதியை நாள் அன்னைக்கு மட்டும் நீங்கள் பல்லி எவ்வளோ தடவை பார்த்துருக்கீங்க, பல்லி உங்கள் கண்ணில் பட்டுச்சா அப்படிங்கிறத கூட கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இந்த நாளில் வந்து பல்லி வந்து கண்ணில் படவே படாதான். அதையும் மீறி உங்கள் கண்ணில் ஒரு பல்லி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுங்க. நம்முடைய 7 ஜென்மத்து பாவமாக இருக்கட்டும், பீடை, தரித்திரம், வறுமை, இது எல்லாமே நம்மை விட்டு விலகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் பல்லி வந்து உங்களுடைய கண்களில் நமக்கு படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக நம்ம வாஸ்து பகவானை வேண்டிட்டு, ஏன்னா நம்ம செய்த பாவங்கள், நம்முடைய செய்த அந்த கர்மாக்கள் இதெல்லாம் குறைவதற்காக அந்த தரிசனத்தை வந்து நம்ம அன்றைக்கி பார்த்துட்டாலே போதும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் உங்கள் கண்ணில் பட்டுருச்சு அந்த பல்லி, எங்கேயாச்சும் நம்ம ஒரு இடத்துல சின்னதாக ஒரு பல்லியை பார்த்துட்டா கூட உடனே அந்த இடத்துல நம்ம தலை வணங்கி ஒரே ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணிக்க சொல்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா நம்முடைய வீட்டில் என்றைக்குமே மகாலட்சுமி கடாட்சம் நிலச்சிருக்கணும். நம்முடைய பீடைகள் எல்லாம் விலகுவதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சுலபமான ஒரு வழி தான் இது. ஏன்னா இது வந்து ஒருத்தருக்கு வந்து தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறதே வந்து மிகப்பெரிய பாக்கியம். நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சில சூக்ஷ்மமான ஒரு விஷயங்கள், அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அதனால் அக்ஷய திருதியை அப்படின்னா நம்ம பெரிய அளவில் வந்து தங்கம் வெள்ளி வாங்கிறதும், நம்ம தான தர்மங்கள் பண்ணுறது, அது மாதிரி உள்ள விஷயங்களுக்கு மேலே இது மாதிரியான வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்குது. அதனால் எப்படியாச்சும் உங்கள் கண்ணில் ஒரே ஒரு பல்லியை மட்டும் அன்னைக்கு நீங்கள் பார்த்துருங்க. அதற்காக நம்ம அப்படியே தேடி பிடிச்சி அப்படி பல்லியை வந்து கஷ்டப்படுத்திக்கலாம் நம்ம நீங்கள் இது பண்ண வேணாம். உங்கள் கண்ணில் இப்போ படணுன்றதுனா கண்டிப்பாக எங்கேயாச்சும் படும். நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் பல்லி இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அது மாதிரி கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஆத்மார்த்தமாக ஒரு தலை மட்டும் வணங்கி ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் எல்லாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், வறுமைகள், நம்ம அந்த தானியத்திற்கெல்லாம் பஞ்சமே வராமல் நல்ல ஆரோக்கியத்தோடு நம்ம வாழணும், நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கணும், குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள் பெருக்கணும்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு மகாலட்சுமி தாரையும் வாஸ்து பகவானையும் நம்ம வேண்டி நீங்கள் வந்து அந்த பள்ளியை பார்த்து வேண்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, சின்னதான ஒரு விஷயம்தான். ஆனால் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கைகள் மாறுவதற்கு சின்ன சின்ன வழிமுறைகள் கடவுள் இப்படி கண்ணில் காமிச்சிட்டே தான் இருப்பார். கண்டிப்பாக இதை சரியான முறையில் நீங்கள் பார்த்து உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த பதிவு நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியம் மூட்டலாம். ஆனால் இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மையான ஒரு கருத்தை தாங்க கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த பதிவை கூடுமான வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.